இப்போ சோறு சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது. இப்போ சுகர் வந்துச்சு, இனிமேல் சோறு சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ அப்படிங்கும்போது சோறு சாப்பிடாம என்னால் இருக்க முடியல. உடல் பருமன் ஆயிடுச்சு. அப்போ என்னால் சோறு சாப்பிடாம இருக்க முடியல. சோறை சாப்பிடாம இருந்தால் தான் உடல் பருமன் குறைக்க முடியும் அப்படிங்கிறவங்க சோறை குறைவாக சாப்பிடுங்க. அது ஒரு கட்டுப்பாடு. நீங்கள் சோறே சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல சோறு குறைவாக சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். சமைத்த உணவுகளை குறைவாக சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். பிரியாணியே சாப்பிடக்கூடாதுன்னா முதல்ல பிரியாணியை குறைவாக சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு பிரியாணியை சாப்பிடாமல் இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளலாம். குறைவாக சாப்பிட்றத அந்த கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களால் ஒரு சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஒரு டீ குடிக்கிறீங்களா, நிறையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ உங்களால் டீ குடிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த டீயை நோக்கி தான் போவீங்க. ஏன்னா அதில் இடையில இன்னொரு கட்டுப்பாடு இருக்குது, குறைவாக சாப்பிடுவது. சோறை சாப்பிடக்கூடாதுன்னா சோத்தை குறைவாக சாப்பிடுங்க. குறைவாக சாப்பிட்றத பழக்கமாக்கிட்டு அதன் பிறகு தான் சோத்தை நிறுத்த முடியும். படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வாங்க. சோறை நீங்கள் இவ்வளோ இது சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை பாதியாக குறைங்க. பாதியாக குறைச்சி பழக்கப்படுத்துங்க. அதன் பிறகு இத்தினூண்டு சோறு சாப்பிடுங்க. இப்படி தான் அந்த சோத்தை நிப்பாட்ட முடியுமே தவிர, இவ்வளோ சோறு சாப்பிட்றீங்க திடீர்னால அந்த சோத்தை நிப்பாட்ட முடியாது. இப்போ சுகர் வந்துருச்சு, இனிமேல் சோறு சாப்பிடக்கூடாதுன்னா திடீர்னால அந்த சோத்தை அப்படி நிப்பாட்ட முடியாது. இப்போ சிகரெட் பிடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னா, செயின் ஸ்மோக்கர், அவங்க சிகரெட்டை நிறுத்தணும்னா திடீர்னால கப்புன்னு நிறுத்தவும் முடியாது. ஒரு நாள் நிறுத்துவாங்க, 2 நாள் நிறுத்துவாங்க, திரும்பவும் ஃபுல்லாக சிகரெட் பிடிச்சிட்ருப்பாங்க. என்னடா முடியலையே அப்படின்னு, என்னடா இவ்வளோ நாள் நம்ம இப்போ முயற்சி பண்ணி இவ்வளோ முடியலையே. அப்போது நீங்கள் சிகரெட்டை ஒரு நாளைக்கு 10 சிகரெட் பிடிக்கிறீங்கன்னா முதல்ல அந்த சிகரெட்டை 8 சிகரெட்டாக மாற்றுங்க. தினமும் 8 சிகரெட் பிடிங்க. அதன் பிறகு இப்படியே ஒரு மாதம் பழகிட்டு தினமும் அப்புறம் பிடிக்காமல் கூட இருப்பாருங்க. தினமும் அப்புறம் ஒரு 6 சிகரெட்டுக்கு மாறுங்க. இப்படி படிப்படியாக அப்புறம் ஒரு மாதம் அது மாதிரி பழகிட்டு திரும்ப ஒரு 4 சிகரெட்டுக்கு மாறுங்க. இப்படி படிப்படியாக 2 சிகரெட்டுக்கு மாறுங்க. தினமும் 1 சிகரெட்டு தான் நான் பிடிப்பேன் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறுங்க. என்ன மாற்றம் ஏற்படுகிறது அதையும் கவனிக்கணும். 10 சிகரெட் பிடிச்சப்போ உங்கள்கிட்ட என்ன மாற்றம் ஏற்பட்டது, 8 சிகரெட்டாக குறைந்த போது என்ன மாற்றம் ஏற்பட்டது, அப்புறம் 6 சிகரெட்டு, 7 அது மாதிரி என்ன மாற்றம் ஏற்பட்டது, 4 சிகரெட்டு, 1 சிகரெட்டு வரும்போது என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்பதை கவனித்து விட்டு நிறைய வகையில் உங்களுக்கு நன்மை இருக்கும். பணம் மிச்சமாகும், நல்லா உழைக்கலாம், கெட்ட சிந்தனைகள் வராது. கடைசியில் 1 சிகரெட்டை கூட நிறுத்தும் போது என்ன மாற்றம், இப்படி தான் வெளியே வரணும். அதுபோல் நீங்கள் டீ காஃபி நிறையா குடிக்கிறீங்க, டீ குடிக்கக்கூடாதுன்னா அதோட எண்ணிக்கையை குறைங்க. டெய்லி 10 வாட்டி நான் டீ குடிக்கிறேங்க அப்படின்னா அதை முதல்ல 8 வாட்டியாக மாற்றுங்க. அப்புறம் 6 வாட்டி. இதுக்கு 1 வருஷம் கூட ஆகலாம். சும்மா ஒரு மாதத்தில் நடக்கிறது. 1 வருஷம் பொறுமையாக மாற்ற. 1 வருஷத்துக்கு அப்புறம் குடிக்காமல் இருக்க போகிறீங்க. அதுபோல் சோறு சாப்பிடக்கூடாது அப்படின்னா உடல் பருமன் ஏற்பட்டுருச்சு, சுகர் வந்துருச்சு, நான் மாற்று உணவுகளுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சோத்தை அடியோட உடனே நிப்பாட்டாதீங்க. அது என்றைக்குமே எடுபடாது. என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் சோத்தை நோக்கி போகும்போது முன்ன போலவே நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ படிப்படியாக குறைங்க. இவ்வளோ தூரம் சாப்பிட்றீங்கன்னா முதல்ல அதை கொஞ்சமாக குறைச்சிருங்க. பாதியாக குறைங்க, அல்லது ஒரு 3/4வாசியாக குறைச்சி 1 மாதம் 2 மாதம் சாப்பிடுங்க. அது மாதிரி அடுத்து இன்னும் பாதியாக குறைங்க. இன்னும் கொஞ்சம் இப்போ 1 கிலோ சோறு சாப்பிட்றீங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கும்போது அப்புறம் 800 கிராமாக குறைங்க. தினமும் 800 கிராம் சோறு சாப்பிடுங்க. அதன் பிறகு 600 கிராம், அது ஒரு 2 மாதம், அப்புறமா 600 கிராம் சோறு, அப்புறமா அப்படி ஒரு 2 மாதம். இப்படியே நீங்கள் படிப்படியாக குறைச்சிட்டு அதன் பிறகு தான் விடுபடணும். திடீர்னால விடுபட முடியாது. திடீர்னால மொத்தமாக நிறுத்தவும் கூடாது, நிறுத்தவும் முடியாது. ஏன்னா குறைவாக சாப்பிடுவதே இப்படி ஒரு கட்டுப்பாடு தான். குறைவாக சாப்பிடாமல் இருப்பது மட்டும் கட்டுப்பாடு கிடையாது. மேலே உச்சில் 100 படி மேலே ஏறி மலை உச்சிக்கு போயிட்டோம், படிப்படியாக தான் இறங்கி வரணும். மேலேருந்து குதிச்சா செத்து போயிடுவோம். மேலேருந்து குதிக்கவும் முடியாது. அதனால் படிப்படியாக இறங்கி வாங்க. ஏன்னா இதுவும் ஒரு கட்டுப்பாடு தான். ஒன்று குறைவாக சாப்பிட்றது ஒரு கட்டுப்பாடு, அற்புதமான கட்டுப்பாடு. அதையும் நீங்கள் அனுபவிக்கணும். சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும்தான் கட்டுப்பாடு. சாப்பிடுவது கட்டுப்பாடின்மைன்னு நினைக்காதீங்க. சாப்பிட்டாலே அது கட்டுப்பாடின்மை அப்படின்னு நினைக்காதீங்க. குறைவாக சாப்பிடுவதும் ஒரு கட்டுப்பாடு தான். 1 கிலோ சாதம் தினமும் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை 1/2 கிலோவாக மாற்றுங்க. 1/2 கிலோ சாப்பிட்றதும் கட்டுப்பாடு தான். 1 கிலோ சாப்பிட்டுட்டு இருந்தீங்க கட்டுப்பாடு இல்லாமல், அது 1/2 கிலோ சாப்பிட்றதும் ஒரு கட்டுப்பாடு தான். அதுபோல் தினமும் சிகரெட் பிடிச்சாலே அது கட்டுப்பாடு கெட்ட பழக்கம்னு நினைக்காம 10 சிகரெட் பிடிக்கிறீங்க, 10 சிகரெட் பிடிச்ச நீங்கள் 8 சிகரெட் தான் பிடிக்கிறீங்க, அதுவே ஒரு கட்டுப்பாடு. அதுபோல் இன்றைக்கி 6 சிகரெட் தான் பிடிக்கிறீங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி 10 சிகரெட் பிடிச்சீங்க, 4 மாதத்துக்கு அப்புறமா இப்போ 6 சிகரெட் தான் பிடிக்கிறீங்க, அதுவே ஒரு கட்டுப்பாடு. அப்புறம் இனிமேல் இன்னும் 2 மாதம் கழித்து 4 சிகரெட் தான் பிடிப்பீங்க, அதுவே ஒரு கட்டுப்பாடு. அப்போ நம்ம கட்டுப்பாடாக தான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒன்று. ஆனால் சிகரெட் பிடிக்கிறோம், ஆனால் கட்டுப்பாடோடு தான் இருக்கிறோம். இன்னும் கட்டுப்பாட்டை இன்னும் முன்னேறிகிட்டே போகணும். உங்கள் நோக்கம் சிகரெட்டை விடுவது, அப்புறம் 2 சிகரெட் பிடிக்கணும். இப்போது நீங்கள் கட்டுப்பாட்டோடு தான் இருக்கீங்க. அப்போது 1 வருஷம் கழித்து, 1 வருஷத்துக்கு முன்னாடி 10 சிகரெட் பிடிச்சிருங்க, 1 வருஷம் கழித்து 1 சிகரெட்டுக்கு வரணும். இப்போது நீங்கள் கட்டுப்பாட்டோடு தான் இருக்கீங்க. கட்டுப்பாடுனாலே மொத்தமாக விட்டுறது
அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சிகரெட் பிடிச்சாலும் கட்டுப்பாடு நம்ம மீறிட்டோன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சிகரெட் பிடிச்சாலே அது கட்டுப்பாடு தான். அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அதுலேயும் ஒரு பெருமை இருக்குது, அதுலேயும் ஒரு மன உறுதி இருக்குது. அதனால் அப்புறம் ஒரு சிகரெட்டையும் விட்டுறணும். அந்த உங்களுடைய எய்ம் அதுதான், படிப்படியாக வரணும். அப்படி தான் உணவு கட்டுப்பாடு இருக்குல்ல, டீ குடிக்காமல் இருக்கணும், சோறு சாப்பிடாமல் இருக்கணும், கோதுமை ஐட்டம் சாப்பிடாமல் இருக்கணும், பப்ஸு பேக்கரி உணவுகள் சாப்பிடாமல் இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி தான் படிப்படியாக குறைச்சிட்டே வரணும். ஏன்னா குறைவாக சாப்பிடுவதும் ஒரு கட்டுப்பாடு தான். அதை அனுபவிக்காமல் திடீரென ஒட்டுமொத்தமாக நிறுத்தாதீங்க, உங்களால் முடியாது.